ஹலோ கைஸ், வெல்கம் டு ஃபார்மா ஸ்டடி சர்க்கிள். ஃபார்மாசூட்டிக்கல் ஜூரிஸ்ப்ருடென்ஸில் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் நம்பர்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். திஸ் இஸ் பார்ட் 2 வீடியோ. மேனுஃபேக்சரிங்கில் என்னென்ன டைப் ஆஃப் லைசன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். அதில் சேல்ஸுக்கு என்னென்ன டைப் ஆஃப் லைசன்ஸ் தேவை அப்படின்றத அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் கண்டிப்பாக பாருங்கள். வாங்க ஈஸியாக ட்ரிக்ஸ் வச்சு மறக்காத மாதிரி எப்படி படிக்கிறதுன்னு பார்ப்போம். நாம் இந்த ஃபார்ம் நம்பர்ஸ்லாம் பற்றி ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி சில பேசிக்ஸ் நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். என்ன அப்படின்னா, ஒரு அசம்ஷன். இதை ஃபஸ்ட்டு வீடியோவே ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் எகெயின் சொல்கிறேன். ட்ரக்ஸ் அதர் தன் தோஸ் ஸ்பெசிஃபைட் இந்த ஷெட்யூல் சி அண்ட் C1 அண்ட் எக்ஸ் இதை நார்மல் ட்ரக்னு சொல்கிறோம். ஏன்னா ஷெட்யூல் சியும் கிடையாது, C1ம் கிடையாது, எக்ஸும் கிடையாது. ஓகே, பட் நம்ம எதை ஸ்பெஷல் ட்ரக்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா, ஷெட்யூல் சி அண்ட் C1 ட்ரக்கை ஸ்பெஷல் ட்ரக்னு சொல்கிறோம். ஏன்னா லிஸ்ட் ஆஃப் பயாலஜிக்கல்ஸ், வேக்சின்ஸ் எல்லாமே இது கீழே வந்துடும். நெக்ஸ்ட்டு லோன் லைசன்ஸ். லோன் லைசன்ஸ்னால் என்ன, ரீபேக்கிங் லைசன்ஸ்னால் என்னன்ற கான்செப்ட் மட்டும் நம்ம பார்த்துறோம். இதை நம்ம பார்த்தா தான் நெக்ஸ்ட்டு இதை பேஸ் பண்ணி நான் ட்ரிக் சொல்லுவேன். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண, கேப்சர் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லோன் லைசன்ஸ். who do not have their own arrangements for manufacture. யாருக்கு மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஓன் அரேஞ்ச்மெண்ட் இல்லையோ, ஃபெசிலிட்டிஸ் இல்லையோ, ஃபார்மா இண்டஸ்ட்ரி இல்லையோ, அவங்க who wish to avail the facilities existing with another person. யாருக்கிட்ட இருக்கோ அவங்கள்ட்ட ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இட் மீன்ஸ் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் ஒரு சிப்லாவோ சன்ஃபார்மாவோ இருக்குது, அவங்கக்கிட்ட ஃபார்மா இண்டஸ்ட்ரி இருக்குது, எல்லா எக்யூப்மெண்ட் இருக்குது, எக்ஸாம்பிள் டேப்லெட் பஞ்சிங் மிஷின்லாம் இருக்குது. பட் என்கிட்ட மேனுஃபேக்சர் பண்ணுன்ற இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருக்குது. ஆனால் நான் வந்து ரா மெட்டீரியலை என்னால் பல்க் பர்ச்சேஸ் பண்ண முடியும், என்னால் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். ஸோ நான் சிப்லாக்கிட்டையும் சன்ஃபார்மாக்கிட்டையும் ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு அந்த அக்ரிமெண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு லைசன்சிங் அத்தாரிட்டிக்கிட்ட ஒரு ஃபார்ம் நம்பரை அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த லைசன்ஸ் பேர் தான் லோன் லைசன்ஸ். இந்த லைசன்ஸை யூஸ் பண்ணி என்னால் மேனுஃபேக்சர் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ரீபேக்கிங் லைசன்ஸ். த டேர்ம் ரீபேக்கிங் மீன்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் பிரேக்கிங் அப் எனி ட்ரக் ஃப்ரம் எ பல்க் கண்டெய்னர் இன்டூ ஸ்மால் பேக்கேஜ். நான் பல்காக ட்ரக்கை வந்து ஆல்ரெடி ப்ரொடக்ஷன் செய்யப்பட்ட சன்ஃபார்மாக்கிட்டேயோ சிப்லாக்கிட்டேயோ வாங்கி அதை சின்ன சின்ன கண்டெய்னரில் செப்பரேட் பண்ணி என்னோட லேபிளிங் மட்டும் நான் பண்ணிப்பேன். இது வந்து ரீபேக்கிங் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வந்து ட்ரிக்ஸ் சொல்லுவேன். அப்போ அந்த ட்ரிக்ஸை வந்து கேப்சர் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஒரு ட்ரக்கை மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் அப்படின்னா அதில் என்னென்ன கேட்டகரி லைசன்ஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரக்ஸ் அதர் தென் ஸ்பெசிஃபைட் இந்த ஷெட்யூல் சி அண்ட் C1 அண்ட் எக்ஸ். இதை என்ன சொன்னேன், நார்மல் ட்ரக்குன்னு சொன்னேன். இப்போது இந்த நார்மல் ட்ரக்கை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஃபார்ம் நம்பர் 24னு ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மில் நம்ம அப்ளை பண்ணணும். அதை வந்து அப்ளிகேஷன் நம்பர்னு சொல்லுவோம். அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா லைசன்சிங் அத்தாரிட்டி ஃபார்ம் நம்பர் 25ல் நமக்கு லைசன்ஸை இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த 24 அண்ட் 25 நம்ம பேஸ் நம்பர்னு சொல்லுவோம். இதுக்கான ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா, 24 hours நாட் என்எஃப், 25 hours நீட். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து பயங்கரமாக மெடிசன் ப்ரொடக்ஷன் தேவைப்படுது. ஏன்னா அந்தளவுக்கு டிசீஸ் இருக்குது. ஸோ மெடிசனோட ப்ரொடக்ஷன் அதிகமாக தேவைப்படுது. ஸோ 24 மணி நேரம் நம்ம வந்து ஒர்க் பண்ணால் பத்தாது. நம்ம 25 hours கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும், 25 hours நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்றத மட்டும் ஒரு ட்ரிக்ஸாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 24, 25 அடுத்தடுத்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேனுஃபேக்சரிங்கோட பேஸ் நம்பர் இதுதான். நெக்ஸ்ட்டு லோன் லைசன்ஸ். இப்போ லோன் லைசன்ஸ்னால் என்னென்ற கான்செப்ட் சொல்லிட்டேன். இப்போ லோன் லைசன்ஸ் வேணும் அப்படின்னா ஃபார்ம் நம்பர் 24A நம்ம அப்ளை பண்ணணும். ஃபார்ம் நம்பர் 25A நமக்கு லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. ஏ ஃபார் ஆல்டர்னேட்டிவ். நான் என்ன சொன்னேன், நம்மக்கிட்ட எக்யூப்மெண்ட் இருக்காது, ப்ரொடக்ஷன் யூனிட் இருக்காது. நம்ம ஆல்டர்னேட்டிவாக ஒரு யூனிட்டை அரேஞ்ச் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். அதனால தான் இந்த ஏ ஃபார் ஆல்டர்னேட்டிவ்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ரீபேக்கிங் லைசன்ஸ். ஆல்ரெடி ரீபேக்கிங் லைசன்ஸை பற்றி நான் கான்செப்ட் சொல்லிட்டேன். இந்த இடத்துல நான் பி ஃபார் பேக்கிங்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம பேக்கிங்கை வந்து பேக்கிங் அப்படின்னு நம்ம ப்ரொனன்சியேஷன் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மட்டும் இமேஜின் பண்ணிக்கோங்க. ரீபேக்கிங்கை ரீபேக்கிங் நம்ம சொல்லிக்கிறோம், அவ்வளோதான். இந்த இடத்துல 24B அண்ட் 25B பேஸ் நம்பர் 24, 25. ஸோ பிரச்சனை கிடையாது, மேனுஃபேக்சரிங் வந்துட்டாலே. அப்போ ரீபேக்கிங்க்கு இந்த பேக்குக்கு பேக்கு, அவ்வளோதான். இதை மட்டும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கொஷினில் இருக்கும். கொஷினில் நம்ம வந்து கொஷின் நல்லா ரீட் பண்ணணும். கொஷினில் மேனுஃபேக்சரிங்கிற வேர்டு இருந்தாலே ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது இந்த 24, 25 அப்படின்றது ஞாபகம் வந்துடணும் ஆட்டோமேட்டிக்காக. நெக்ஸ்ட் அடுத்த கீவேர்டு. இந்த கொஷினை பொறுத்த வரைக்குமே கீவேர்டை வச்சு தான் நம்ம வந்து ஆன்சரை ஜென்ரேட் பண்ணணும். அடுத்து ரீபேக்கிங்கிற கீவேர்டை பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பி ஆப்ஷனில் கண்டிப்பாக பி இருக்கணும் அப்படின்றத நீங்கள் இமேஜின் பண்ணணும், மைண்டில் கொண்டு வரணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஹோமியோபதி பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ஹோமியோபதி ட்ரக்கை நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் அப்படின்னா அப்போது நமக்கு என்ன ஃபார்ம் நம்பரில் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா 24C. நெக்ஸ்ட்டு லைசன்சிங் அத்தாரிட்டி 25Cயில் நமக்கு லைசன்ஸை இஷ்யூ பண்ணுவாங்க.
நான் பார்ட் 1 வீடியோலேயே ஹோமியோபதியோட சேலுக்கு சி ஃபார் சி ஹோம் அப்படின்னு தான் நான் ட்ரிக் சொன்னேன். அதவே இங்கேயும் வச்சுக்கலாம். சின்னு வந்துட்டாலே அந்த சிஏ SEE அப்படின்னு எடுத்துக்கோங்க. சி ஹோமை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல ஹோம்ன்றது ஹோமியோபதியை இண்டிகேட் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஆயுர்வேதிக் அண்ட் யுனானி ட்ரக்ஸ். இந்த ட்ரக்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன லைசன்ஸ் வேணும்னா 24D அப்ளை பண்ணுவோம். 25Dயில் லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த இடத்துல D ஃபார் தன்வந்திரி அப்படின்னு எடுத்துக்குவாங்க. தன்வந்திரி அப்படின்றது ஃபாதர் ஆஃப் ஆயுர்வேதா அப்படின்னு சொல்லுவாங்க. தன்வந்திரின்றவர் தான் இண்டிகேட் பண்ணுவாங்க. இதை வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் ஃபார்மகாக்னஸில் படிச்சிருப்போம். ஸோ தன்வந்திரின்ற நேம் வந்து நம்ம எல்லாருக்குமே ஃபார்மசி ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஃபெமிலியரான நேம் தான். ஸோ அதனால் 24D அண்ட் 25D வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு லோன் லைசன்ஸ். லோன் லைசன்ஸ்னால் ஆல்ரெடி என்ன சொன்னேன், ஒரு அனதர் யூனிட், நம்மளோட யூனிட் கிடையாது, நம்மளோட மேனுஃபேக்சரிங் சைட்டு கிடையாது, மற்றவங்களோடது, இன்னொருத்தவங்களோட சைட்டை நம்ம வந்து யூனிட்டை நம்ம அக்ரிமெண்ட் போட்டு வாங்கியிருக்கோம் ஒரு டெம்பரரி பேஸில். ஸோ எக்ஸ்டர்னல் யூனிட், இந்த இடத்துல ஃபார் எக்ஸ்டர்னல் யூனிட்னு வச்சுருக்கேன். அப்போது 24Eயில் நம்ம அப்ளை பண்ணுறோம், 25Eயில் லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. லோன் லைசன்ஸ் எதுக்கு? ஆயுர்வேதிக் யுனானி ட்ரக்ஸுக்கு. நெக்ஸ்ட்டு ஷெட்யூல் எக்ஸ் ட்ரக்ஸ் பார்ப்போம். ஒரு ஷெட்யூல் எக்ஸ் ட்ரக்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணணும் அப்படின்னா 24Fல ஃபார்மில் வந்து நம்ம ஃபில் பண்ணணும். ஃபார்ம் ஃபில் பண்ணி நம்ம அப்ளிகேஷன் போட்டோம் அப்படின்னா 25Fல லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. இதுக்கான ட்ரிக் என்னென்னா எஃப்ஆர் ஃபீமேல். இந்த எஃப்ஆர் ஃபீமேல் ட்ரிக்கையும் நான் ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோலேயே சொல்லியிருக்கேன். அதாவது ஷெட்யூல் எக்ஸ் ட்ரக்கை வந்து ரீட்டெயிலில் சேல் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல எஃப் வரும். ஸோ அதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே புரியும். இப்போது இதுக்கு என்ன ட்ரிக்கு? எஃப்ஆர் ஃபீமேல் ஹெட் ஹை ஸ்ட்ரெஸ் ஸோ டூயிங் மேனுஃபேக்சரிங். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து ஆல்ரெடி ஸ்டோரி சொல்லியிருந்தேன். கொரோனா வந்து 2019 வந்துருந்துச்சு. அதனால் 2020 வந்து சேல் நல்லா அதிகமாக இருந்துச்சு. ஜென்ஸு ஃபீமேல் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாங்க. அதனால் நார்கோட்டிக் ட்ரக்ஸை கன்சியூம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ணும்போது ஃபீமேல் என்றைக்குமே கம்மியான போதைப் பொருளை தான் மெடிக்கல் ஷாப்பில் நார்கோட்டிக் ட்ரக்ஸை வாங்கியிருக்காங்க. பட் ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால் முடியாது, நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது நான் கம்மியாக தானே வாங்கினேன். அதாவது நான் அது பார்ட் 1 வீடியோஸை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஃபீமேல் சொல்கிறாங்க, நான் வந்து கம்மியான ட்ரக்ஸை தானே பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ நான் முடியாது, இந்த முறை நான் கண்டிப்பாக நான் ஹை ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கனால நான் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுவேன் அப்படின்னு ஃபீமேல் சொல்கிறாங்க. அப்போது ஷெட்யூல் எக்ஸ் ட்ரக்ஸ்ன்ற கீவேர்டை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 2 விஷயம் ஞாபகம் வரணும். எஃப்ஆ ஜியான்னு பார்க்கணும். எஃப் ஃபீமேல் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க தான் போன வீடியோவில் பார்ட் 1 வீடியோவில் சேல்ஸில் வந்து அவங்க தான் கம்மியாக வாங்கினாங்க, கம்மியாக பர்ச்சேஸ் பண்ணாங்க. அதனால் போட்டி போடுறாங்க, ஜென்ஸ் கூட போட்டி போட்டுட்டு நான் தான் அதிகமாக மேனுஃபேக்சரிங் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மேனுஃபேக்சரிங்கிற கீவேர்டை பார்த்துட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து 24, 25 அப்படின்ற பேஸ் நம்பர் ஞாபகம் வந்துடணும். ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ 2 டைம் பாருங்கள் அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது டெஃபினட்டாக ஞாபகம் வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஷெட்யூல் சி அண்ட் C1 ட்ரக்ஸ். இந்த ட்ரக்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு நம்ம ஃபார்ம் நம்பர் 27ல் அப்ளை பண்ணோம். ஃபார்ம் நம்பர் 28ல் லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. இப்போ இந்த 27, 28ங்கிறது ஷெட்யூல் சி அண்ட் C1 ட்ரக்ஸ், அதாவது ஸ்பெஷல் ட்ரக்னு சொல்லுவோம். இந்த ஸ்பெஷல் ட்ரக்கோட பேஸ் நம்பர் அதுதான் ரொம்ப முக்கியம். இதை நான் என்ன ட்ரிக்ஸில் வச்சுருக்கேன் அப்படின்னா, ஷெட்யூல் C1னாவே ஸ்பெஷல் ட்ரக்கு. இதில் தான் வேக்சின்லாம் வரும். நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச வேக்சின், குழந்தை பிறந்தோடனே ஃபஸ்ட்டு போடக்கூடிய வேக்சின் BCG வேக்சின். அதை வச்சு ட்ரிக்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போது அல்ஃபபெட் படி பின்றது 2வது லெட்டர், சின்றது 3வது லெட்டர், அதாவது ABC அப்புறம் தானே வரும். ஜின்றது 7வது லெட்டர், 7th லெட்டர். இப்போ இந்த ஜியை பார்த்தீங்கன்னா கூட இப்படி போடும்போது 7 மாதிரி தெரியும் இந்த இப்படி இழுக்கும்போது. ஓகேங்களா, இதை வச்சுருக்கேன். அப்போது இந்த ஃபஸ்ட் 2 மட்டும் பாருங்கள். பின்றது 2வது லெட்டர், ஜின்றது 7வது லெட்டர். அப்போ பார்த்தோம்னா 2, 7. ஓகே, 2, 7 வந்துருச்சா, 27 அப்படின்னு வந்துருச்சு. இப்போது நெக்ஸ்ட் என்ன ட்ரிக் வச்சுருக்கேன், BCG +1. அப்போ BCG 27னா BCG +1 அப்படின்னா 28. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு என்ன விஷயம் தெரியணும், இப்போது கொஷினில் மேனுஃபேக்சரிங்கிற கீவேர்டை ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதை பார்த்ததுக்கப்புறம் ஷெட்யூல் CC1 வந்துச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்பெஷல் ட்ரக்கு, அது வேக்சினு. அப்போ வேக்சின்னா BCG ஸ்டோரி, BCGனா 27 அண்ட் BCG +1னா 28. அப்படியே அடுத்தடுத்து நீங்கள் யோசிக்கணும், கனெக்ட் பண்ணணும். அந்த ஒரு பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே எக்ஸாமில் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ரொம்ப டைம்லாம் எடுக்காது. இப்போது நெக்ஸ்ட் வந்து லோன் லைசன்ஸ் பார்க்க போகிறோம். லோன் லைசன்ஸ்க்கு எகெயின் A ஃபார் ஆல்டர்னேட்டிவ் அந்த கீவேர்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, போதுமானது.
ஷெட்யூல் சி அண்ட் C1 அண்ட் எக்ஸ் இதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா பிரதர், பி ஃபார் பிரதர்ன்னு சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ஷெட்யூல் சி அண்ட் C1 அண்ட் எக்ஸ் இவங்க ரெண்டு பேரும் பிரதர், அண்ணன் தம்பின்னு வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பி ஃபார் இந்த இடத்துல பிரதர் வந்துடும். இப்போ நீங்கள் ஒரு டவுட் கேட்கலாம், பி ஃபார் பல்க் சேல் சொன்னீங்கல்ல, பார்ட் 1 வீடியோவில் பி ஃபார் பல்க் சேல் சொன்னீங்க. ஏன்னா அது பேர் சேல், ஓகேங்களா? சேல் அப்படின்னா 19-20 போயிடும். அந்த இப்போது ஏன் நீங்கள் வந்து ஒவ்வொரு லெட்டருக்கும் டிஃப்ரெண்ட் நேம் வச்சா எப்படி எங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வச்சுக்க முடியும். ஏன்னா ஃப்ரண்ட்டில் நம்பர் இருக்குல்ல, அங்கே 19-20 வரப்போ தான் சேலில் வந்து பி ஃபார் பல்க் சேலு. இங்கே 27-28 வரப்போ பிரதர் அப்படின்றத நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக மேட்ச் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு ஆப்ரேஷன் ஆஃப் பிளட் பேங்க்ஸ். இப்போ ஒரு பிளட் பேங்க்ஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்க்குறேன், ஒரு ஹாஸ்பிட்டலில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபார்ம் நம்பர் 27C அப்ளை பண்ணி 28C வந்து லைசன்ஸை நம்ம வாங்கிக்கலாம். இதுக்கான ட்ரிக்ஸ் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, அதே போல் அல்ஃபபெட்டில் வந்து சி அப்படின்றது ABC 3வது லெட்டர். ஸோ அப்படின்றப்ப 3 அப்படின்ற நம்பரை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஏபிஓன்றது மேஜர் பிளட் குரூப்பு. ஏன்னா ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், ஓ பாசிட்டிவ். இந்த ஏபிஓன்றது தான் மேஜர். அது பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் விட்டுருங்க, மேஜராக வந்து பிளட் குரூப் வந்து ஏபிஓ தானே, அதை பேஸ் பண்ணி நான் ஞாபகம் வச்சுருக்கேன். அப்போ ஏபிஓ பிளட் குரூப் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக ஆப்ரேஷன் ஆஃப் பிளட் பேங்க் அப்படின்றது ஞாபகம் வந்துடணும். 27C அண்ட் 28C. நெக்ஸ்ட்டு லார்ஜ் வால்யூம் பேரண்ட்ரல்ஸ். இப்போ லார்ஜ் வால்யூம் பேரண்ட்ரல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 100 ml வந்து பேரண்ட்ரல்ஸ் எல்லாமே லார்ஜ் வால்யூம் பேரண்ட்ரல்னு சொல்லுவோம். இதுக்கான ட்ரிக்ஸ் என்ன வச்சுருக்கேன்னா டி ஃபார் டெக்ஸ்ட்ரோஸ். இப்போ நான் இதுக்கு ஒரு இமேஜ் கட்டுறேன் பாருங்கள். இதுதான் டெக்ஸ்ட்ரோஸ் இன்ட்ராவினஸ் இன்ஃபியூஷன் 5%. இது எல்லாருமே பார்த்துருப்போம், நம்ம ட்ரிப்ஸ் ஏற்றுவாங்க. இது ஒரு லார்ஜ் வால்யூம் பேரண்ட்ரல், மோர் தென் 100 ml இருக்கக்கூடியது. பாருங்கள் 500 ml. அப்போ அதனால தான் நான் இந்த இமேஜ் உங்களுக்கு இந்த ஞாபகம் இருந்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கொஷினை வந்து அடிக்க முடியும். டி ஃபார் டெக்ஸ்ட்ரோஸ் அப்படின்றத மட்டும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் நம்ம என்ன கேட்டகரி பார்க்க போகிறோம் அப்படின்னா காஸ்மெட்டிக் மேனுஃபேக்சரிங் பற்றி பார்க்க போகிறோம். மேனுஃபேக்சரிங்கில் காஸ்மெட்டிக்ஸும் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. அப்போ அதுக்கும் கண்டிப்பாக ஒரு லைசன்ஸ் வேணும்ல. அப்போது காஸ்மெட்டிக்ஸ்க்கு என்ன ட்ரிக் வச்சுருக்கேன் அப்படின்னா 31 டூத்து காஸ்மெட்டிக் சர்ஜரி டன். அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு நல்ல வளர்ந்த அடல்ட்டுக்கு 32 டூத் இருக்கும், அதாவது 32 பல்லு இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, எனக்கு வந்து 31 டூத்து தான் இருக்குது, 31 பல்லு தான் இருக்குது, காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணி தான் நான் வந்து இன்னொரு பல் நான் வச்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி நம்மளாம் நினச்சிக்கிறோம். நமக்கோ இல்லை யாரோ ஒருத்தங்களுக்கு அப்படி நடந்ததாக நம்ம நினச்சிக்கிறோம். எல்லாருக்குமே 32 பல் இருக்கணும், ஆனால் அவங்களுக்கு என்னவோ 31 பல் தான் இருக்குது. ஸோ காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணி 32 பல்லாம் மாற்றிக்கிட்டாங்க அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு அதோட லோன் லைசன்ஸ்னால் என்ன சொன்னேன், ஒன்று ஏ வரும் இல்லைனா இ வரும், அவ்வளோதான் மேட்ரு. ஏனா ஆல்டர்னேட்டிவ், ஈனா எக்ஸ்டர்னல் யூனிட். இந்த 2 கீவேர்டு தான் வரும் லோன் லைசனுக்கு. அப்போ 31 32ன்றது காஸ்மெட்டிக் சம்மந்தப்பட்ட விஷயம், அந்த நம்பர்ன்றது நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ ஏ ஃபார் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு நம்மளே கனெக்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஃபைனலாக இப்போ ஒரு சின்ன ரிவிஷன் மட்டும் பண்ணிவிடுவோம். இதோட பேஸ் நம்பர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, பேஸ் நம்பர் ரொம்ப முக்கியம். இப்போது மேனுஃபேக்சரிங்கிற கீவேர்டை நீங்கள் எக்ஸாமில் பார்த்துட்டிங்க அப்படின்னாவே 24-25, அதாவது 24 hours ஒர்க் பண்ணுறது பத்தாது, நம்ம 25 hours வேணும், தேவைப்படுது, அந்த அளவுக்கு நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்ற அந்த ஸ்டோரி ஞாபகம் வரணும். இப்போது நெக்ஸ்ட்டு மேனுஃபேக்சரிங் ஸ்பெஷல் ட்ரக்ஸ் இருக்குது. நான் என்ன சொன்னேன், ஸ்பெஷல் ட்ரக்னா என்ன, ஷெட்யூல் C1 அதை மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்னா அதோட பேஸ் நம்பர் 27-28, அதாவது BCG அண்ட் BCG+1 அந்த ட்ரிக் ஞாபகம் வரணும். இப்போ நெக்ஸ்ட்டு காஸ்மெட்டிக்ஸ்க்கு என்ன, காஸ்மெட்டிக்ஸ்க்கு 31-32 இதுதான் பேஸ் நம்பர். அந்த பேஸ் நம்பர், அந்த கீவேர்டை பார்த்துட்டிங்க அப்படின்னாவே பேஸ் நம்பர் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வந்துடணும். ஓகே, இப்போது ட்ரிக்ஸை வந்து ஃபைனலாக ஒரு சின்ன ரிவிஷன் பண்ணிடலாம். ஓகே, ஏ ஃபார் ஆல்டர்னேட்டிவ்னா என்ன, எதுக்கு வரும், லோன் லைசன்ஸ்க்கு வரும். பி ஃபார் பேக்கிங் எதுக்கு வரும், ரீபேக்கிங் லைசன்ஸ்க்கு வரும். பி ஃபார் பிரதர் எதுக்கு வரும், ஷெட்யூல் C1 அண்ட் எக்ஸ் அண்ணன் தம்பிங்க 2 பேரையும் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு பி வரும். சி எதுக்கு வரும், சி ஹோம் அதுக்கு வரும். எகெயின் இந்த சி எதுக்கு வரும், சினா ஏன் நம்ம 3 நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னா ஏபிஓ பிளட் குரூப்பு ட்ரிக் வச்சோம்ல, ஆப்ரேஷன் ஆஃப் பிளட் பேங்க்கு, அதுக்கு இந்த ட்ரிக்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு டி ஃபார் தன்வந்திரி, டி ஃபார் டெக்ஸ்ட்ரோஸ், இ ஃபார் எக்ஸ்டர்னல் யூனிட் அண்ட் எஃப் ஃபார் ஃபீமேல். இதை மட்டும் நீங்கள் ஒரு ஃபைனலாக ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 டைம் படிச்சிங்க அப்படின்னா மைண்டில் நல்லாவே செட் ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கொஷினை பார்த்த உடனே நீங்கள் ஆப்ஷன் உங்களால் கண்டிப்பாக அடிக்க முடியும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு பார்ட் 3ல் இம்போர்ட் லைசன்ஸை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கையும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன், அதையும் கிளிக் பண்ணி
யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.